உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்னையும் கார்த்தியை சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கிறோம். போச்சு போச்சு போச்சு. என்னென்னமோ கனவுலாம் கண்டு வச்சிருந்தனே, எல்லாமே போச்சு. வேலை அந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிடுவான், ஆனந்த் இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவா, மொத்த சொத்தும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். ராஜ வாழ்க்கை வாழலாம்னு நினைச்சடி, எல்லாம் போச்சு போச்சு, சுத்தமா போச்சு. என்னம்மா மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ளைய நீங்க மதிக்கிறதே இல்லையா. ஓ, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே கலந்துக்கிறதே இல்லையா. அதெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காருப்பா. அதுக்கு ஒழுங்கா வீட்டுல இருக்கணுமா? நாடாறு மாசம் காடாறு மாசங்கிற மாதிரி அப்பப்ப கிளம்பி போயிட்டா நாங்க என்னம்மா பண்றது? ஆமா, அது என்னமோ வேலை விஷயம்னு சொன்னீங்களே, அது என்ன வேலை விஷயம் மாப்ள? இல்ல சொன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. அது மாமா, ஏய் மாமா இப்ப வெயில்ல போயிட்டு வந்திருக்காரு, போய் தண்ணி எடுத்து வாடி போடி. நீங்க உட்காருங்க மாமா. இருங்க மாமா, சேர் எடுத்துட்டு வரட்டுமாப்பா? அதெல்லாம் வேணாமா மாமா, நீ வேற கவனம் மாமா. என்ன அட உட்காருங்க மாமா. யார் வீட்ல? வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? வேற எல்லாரும் இருக்கீங்களா? இருந்தா கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. போ. வாங்க. ஏ ஆனந்தி, யார் வந்திருக்காங்க பாரு. உட்காருங்க, வாங்க உட்காருங்க. அதாவதுங்க, வயசாயிடுச்சே தவிர எங்க மாமாவுக்கு அத்தைக்கும் கொஞ்சம் கூட பக்குவமே கிடையாதுங்க. இதுவே அவங்க இடத்துல நான் இருந்தேன்னு வைங்களேன், இறங்கி வந்து எல்லாத்தையும் பேசி இந்த கல்யாணத்தை சிறப்பா முடிச்சிருப்பேன். சரிங்க, நடந்தது நடந்து போச்சு. எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கோங்க. என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? யோ, என் பையனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சாச்சு. இப்ப வந்து மறப்போம் மன்னிப்போம் வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க. தள்ளி என்கிட்ட. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அவரு ஒண்ணும் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்றாரு. இங்க பாரு, உங்ககிட்ட பிரச்சனை வச்சு கூடாதுன்னு தான் வர்ற முகூர்த்தத்திலேயே நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அமைச்சர் தான் தலைமை தாங்கி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அதனால உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இனிமே உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் பையன் கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்றதுக்காகத்தான் வந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க வருவாங்க போவாங்க. அவங்க பார்வையில படுற மாதிரி கீழ் வீட்லயே நீங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. அதனாலதான் வீட்டை உங்களுக்கு காலி பண்ண சொல்றோம். அது மட்டும் இல்லையா, இனிமே உங்க வீட்டு பொண்ணு என் பையன்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிச்சு, நான் அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டான், பாத்துக்கோ. ஏய், உனக்கு தான் சொல்றாங்க, நல்ல காதல வாங்கிக்க. இனிமே என் பையன் இருக்கிற பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்க கூடாது சொல்லிட்டு. ஆமா, அப்புறம் என்ன பஞ்சவர்ணம், நீ இன்னும் ஏதாவது இவங்க கிட்ட சொல்லணுமா? அவ்வளவுதாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு வார்த்தை. இதுங்க எல்லாம் மனுஷங்க தானா இல்லையான்னு பாப்போம். போங்க. அழாதடி. அம்மா, ஆனந்தி, 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 ஏய் ஆனந்தி, என்னடி? ஏய் இந்தாடி, அங்க அவனுக்கு நிச்சயம் பண்ணி பத்திரிக்கையே அடிச்சிட்டாங்க. நீ என்னடானா இன்னும் அவனவே நினைச்சுக்கிட்டு இதை வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு ஆனந்தி, இம்புட்டு நடந்த பிறகு உனக்கு புத்தி வரலனா உன்னை யாருமே காப்பாத்த முடியாதுடி.
முதல்ல இந்த கன்றாவி சனியெல்லாம் அள்ளி போட்டு கொளுத்தணும். அப்பதான் நீ அடங்குவ. ஏய், விடுடி. விடுடி. அம்மா விடுடி. அம்மா ப்ளீஸ் என்ன அம்மா ப்ளீஸ்? அம்மா அம்மா ப்ளீஸ் அம்மா மொத. விடுடி. அம்மா அம்மா இதை வச்சு கொளுத்தி விட்டாதான் நீ எல்லாம் அடங்குவ. அம்மா அம்மா பேச்சு அம்மா ப்ளீஸ் அம்மா 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 ஏய், அம்மா இருடி வேலைக்கு பண்ற அம்மா அம்மா ஏய், ப்ளீஸ் பேச்சு. அம்மா சொன்னா கேளு. போடி அங்கிட்டு. இதெல்லாம் வேண்டாம். வா வள்ளி, என்ன இந்த பக்கம்? சும்மாதான் ஆனந்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டீங்க போல அத்தை சொன்னாங்க. ஆமா வள்ளி, நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் காதுலயே நான் சொல்றத வாங்க மாட்டேங்கிறாங்க. என்னோட வாழ்க்கை போனா போயிட்டு போகுது, நான் ஆசைப்பட்டது கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா அண்ணன் ஆசைப்பட்ட வாழ்க்கையவாது நாம தானே அமைச்சு கொடுக்கணும்னு என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் அசைய கூட மாட்டேங்கிறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத ரேணுகா. யாரு என்ன பண்ணாலும் சரி, கார்த்தியும் ஆனந்தையும் பிரிக்கவே முடியாது. அவங்க ஒண்ணு சேரணுங்கிறது ஆண்டவனே எழுதி வச்ச ஸ்கிரிப்ட். அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன வள்ளி இவ்ளோ கான்பிடென்ட்டா சொல்றீங்க? அப்போ நீங்களும் வேலனும் சேர்ந்து ஏதோ பிளான் ஏதோ போட்டிருக்கீங்க போலயே. அப்படிலாம் எதுவும் இல்ல ரேணுகா. ஆனந்தியும் கார்த்தியும் உண்மையா லவ் பண்றாங்கல்ல, நாம ஒருத்தரை உண்மையா நேசிச்சா அந்த காதலே நம்மள சேர்த்து வைக்குங்கிறதான ஏற்க. அதை வச்சுதான் அப்படி சொன்னேன். அடியே, என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? உன்னை எப்படி லாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. சரி ரேணுகா, நீ கிளம்பு. நானும் போய் ஆனந்தியை பாக்குறேன். நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாய். சரி. ஏதோ பெரிய கலவரமே நடந்து ஓஞ்சிருக்கும் போலயே. சரி, சமாளிப்போம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.